வணக்க நண்பர்களே. குணா திரைப்படம் மறுபடி வரப்போகுது. 1991 நவம்பர் 5ஆம் தேதி ஒரு தீபாவளி அன்னைக்கு வெளியான குணா திரைப்படம் கமல் நடித்தது. 33 வருடங்கள் கழித்து இப்போ மறுபடி வெளியாகுது. அந்த படம் வந்தபோது ஒரு பெரிய அளவில் அது வெற்றி பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது வணிக ரீதியாக. ஆனால் கவனத்தை ஈர்த்த ஒரு திரைப்படம். இன்றைக்கும் வந்து அந்த படம் பார்த்தவங்க வந்து அந்த படத்தோட நினைவுகளில் மூழ்கி திளைக்கிறத நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். யூடியூப்பில் அந்த பாடல்களை கேட்குறது, வசனங்களை கேட்குறது, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் அது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கமல் அப்படிங்கிற ஒரு நாயகன் மிகப்பெரிய அளவில் ஒரு மசாலா ஹீரோவாகவும் கோலச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் இந்த மாதிரி முகத்தை கருமையாக்கிக்கிட்டு அந்த கதாபாத்திரம் பார்த்தா ஒரு மனநிலை மாறுபட்ட ஒரு இளைஞனுடைய ஒரு கதாபாத்திரம் அதில் அவர் நடிச்சிருப்பார். அதில் அந்த படத்தை பற்றினா வாத பிரதிவாதங்கள்லாம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த வாதங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அந்த குணா திரைப்படம் வந்து ஒரு இந்துத்துவ திரைப்படம், இந்துத்துவத்தை வந்து உயர்த்தி பிடிக்கிற ஒரு திரைப்படம் அது. அதை வந்து அதாவது ஒட்டுமொத்த படமும் நல்லா இருந்தாலும் ஒரு சிறந்த நடிப்பு, திரைக்கதை, வசனங்கள், இது எல்லாமே ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட அது ஒரு இந்துத்துவ திரைப்படம், அதை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து அந்த படத்துடைய போஸ்டர்கள்லேயே பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் முகம்லாம் கருமையாக ஒரு மனநிலை மாறுபட்ட ஒரு மனிதனாக இருப்பார். அந்த தாண்டி காவி முண்டாசு உடை இதெல்லாம் அணிஞ்சிருப்பார். இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா இது ஒரு காரணமாக போயிடுது. இப்போ இந்துத்துவத்துடைய அடையாளத்துடைய இதாக இருக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நடந்த காட்சிகள்லாம் வந்து இந்த பார்த்தபடி அப்படிங்கிற பாடலில் வரும். அதனாலையும் பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ படம் அப்படிம்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த பார்த்தபடி அப்படிங்கிற அந்த பாடலில் பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதியிலேருந்து சில வார்த்தைகளை எடுத்து போட்டிருப்பாங்க. நாயகி, நான்முகி, நாராயணி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள்லாம் அபிராமி அந்தாதியிலேருந்து இருக்கும். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பு. இதை எழுதியவர் வந்து அபிராமி பட்டர். அவர் உண்மையான பேர் சுப்பிரமணி. அது எங்கே அப்படின்னா திருக்கடையூர் இருக்குல்ல, சோழநாடுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் திருக்கடையூர், அதெல்லாம் காவிரிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் அது. இன்னும் சொல்லப்போனால் 60க்கு 60வது கல்யாணம், 80க்கு 80 அங்கே போய் கல்யாணம் பண்ணுறதுங்கிறத ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்களாக நம்பக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, 19ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதி அந்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்தவர் தான் இந்த சுப்பிரமணி அப்படிங்கிற அபிராமி பட்டர். அவர் என்னன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் எப்பயுமே அங்கே தான் இருப்பார். அந்த கோயில் பெயர் என்ன அப்படின்னா அபிராமி வள்ளி அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில். அந்த கோயில் அங்கே தான் இருப்பார். அங்கே வந்து அந்த அம்பிகை அபிராமியை வந்து ஒளி வடிவத்தில் பார்த்து உள்ளம் பூரித்து போய் எப்போயுமே ஒரு மோன நிலையில் இருப்பார் அவர் அப்படிங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா தஞ்சை பகுதியில் தான் இருக்குது. அந்த ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி, தஞ்சை அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி தான் அந்த திருக்கடையூர். அங்கே தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் அங்கே வர்றப்போ வந்து என்னென்னா இவர் ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கிறாரு அபிராமி பட்டர். அதை பார்த்துட்டு கேட்குறாரு அவர், யார் இவர் என்னதுன்னு. இல்லை, இவர் ஒரு மாதிரியான ஆளுங்க, அவர் எப்போ பார்த்தாலும் அபிராமின்னு சொல்லிகிட்டே புலம்பிகிட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பக்தர், அதிதீவிர பக்தர், ஒரு மாதிரியானவர் அப்படின்னு. இருந்தாலும் இவர் சாதாரண ஆள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணலை சரபோஜி மன்னருக்கு. அதனால் கேட்குறாரு, ஐயா இன்று என்னைக்கு என்ன திதி அப்படிங்கிறார். திதினா அன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா அப்படிங்கிற கேட்குறது தான் திதிம்பாங்க. அன்றைக்கி இவர் வந்து அந்த ஒரு மோன நிலையில் இருந்த அந்த அபிராமி பட்டர் வந்து பௌர்ணமி அப்படின்றாரு. ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி பௌர்ணமி இல்லை. இவரும் வந்து சரி ஏதோ தவறாக சொல்கிறாரு, ஏதோ ஒரு நிலவுலன்னு சொல்லி இவர் போயிடுறாரு. யார்? மன்னர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த அபிராமி பட்டர் வந்து அப்படின்னா தன்னுடைய தியான நிலையிலிருந்து கலைந்து வந்தபோது ஐயோ நம்ம தவறாக சொல்லிட்டோமே மன்னர்கிட்ட அப்படின்னா இப்போ மன்னர் தண்டனை கொடுப்பாரோ, இந்த மாதிரியான ஒரு யோசனைகள் தவறு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. அப்போ அபிராமியை வந்து அவர் அந்த கடவுளை மனமுருகி வேண்டுறாரு. கீழே தீ மூட்டி மேலே வந்து கயிறுகளால் ஒரு 100 கயிறுகளால் கட்டி அதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு அந்தாதியாக ஒவ்வொரு பகுதியாக பாடல் பாடுறாரு. அதுதான் அபிராமி அந்தாதி. ஒரு அவருடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நீ என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு. ஒரு அந்தாதி பாடின உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு கயிறை அவுத்துருவார். இப்படி ஒவ்வொரு அந்தாதியாக பாட ஒவ்வொரு கயிறாக இருக்க என்னன்னா கடைசியில் கீழே விழுந்து தீயில இறக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ 79வது அந்தாதி பாடி 79வது கயிறை வந்து இவர் அறுத்தோன்னே பார்த்தா
அந்த அம்பிகை தோன்றி தன்னுடைய மூக்குத்தியை வந்து விசிறி எறிகிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா வானம் முழுக்க அது போய் அது அன்றைக்கி பௌர்ணமி மாதிரி ஜொலிக்குது அப்படிங்கிறது வந்து இது உள்ள ஒரு புராண கதை, இதுக்கான ஒரு விஷயம். இதை பார்த்துட்டு சரபோஜி மன்னர் ஆகா இவர் இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறத உணர்றாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை. அது இந்த அபிராமி அந்தாதி இப்படி பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி. இதிலேருந்து தான் எடுத்து அந்த குணா படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க, அந்த பார்த்தவழி பார்த்தபடி பாடலுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த காரணங்கள்லாம் சேர்ந்து தான் என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு இந்துத்துவா படம் அப்படிங்கிற ஒரு குரல். ஏன்னா அந்த படம் மறுபடியும் வெளியாகுது விரைவில். அந்த சூழலில் இந்த ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. ஆனால் உண்மையாகவே அந்த படம் வந்து இந்துத்துவ படமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அது இல்லை. ஏன்னா அதுக்கு நான் 100 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்குறேன். தன்னுடைய தந்தை ஓடி போயிடுறாரு, அந்த குணாவுடைய தந்தை ஓடி போயிடுறாரு. அவங்க அம்மா வந்து பெண்களை வைத்து விபச்சார தொழில் செய்கிறாங்க, ஹைதராபாத்தில் பண்ணுறாங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இது பிடிக்கலை. அப்போ தன் மீதான ஒரு அழுக்கு படிந்திருக்கிறது பிறப்பின் அடிப்படையிலேயே. இதை மாற்றணும். அது ஒரு டைலாக் வரும், இந்த மூஞ்சி எங்கள் அப்பம் கொடுத்த மூஞ்சி, இதை நான் மாற்றணும், அபிராமி வந்து தான் மாற்றுவா அப்படிம்பார். ஆக அந்த அபிராமியை திருமணம் செய்து கொண்டால், அபிராமிங்கிறவங்க வந்து ஒருவருடைய கற்பனை பாத்திரம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு அசிங்கத்திலேருந்து மீண்டுடலான்னு சொல்லி அந்த இளைஞனுக்கான ஒரு மனநிலை. அதனால தான் பார்த்தா புலம்பிட்டே இருக்கான்னு சொல்லி சிகிச்சையெல்லாம் கொடுப்பாங்க, மனநல சிகிச்சையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அவர் அபிராமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மனசுக்குள்ளே உருவப்படுத்திக்கிறார். அவங்க அம்மா வந்து விபச்சார தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அதில் இன்னொரு பாடல் வரும், கேட்டிருப்பீங்க, வரலட்சுமி பாடின பாடல் உன்னை நான் அறிவேன். அந்த பாடல் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு காட்சி வரும். ஏன்னா அது வந்து ஒரு விபச்சார கூடமாக இருக்கும் அவங்க வீடு. விபச்சார பெண்கள் வந்து அங்கே வரக்கூடிய ஆண்களை வந்து அழைச்சிட்டு வருவாங்க, அந்த மாடிப்படியில் ரொம்ப புன்னகையோடு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த 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 கேமரா அப்படியே திரும்பும். இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க தான் விபச்சார விடுதி நடத்துகிறவங்க, அந்த குணாவுடைய அம்மா வரலட்சுமி நடிச்சிருப்பாங்க அவங்க அம்மாவை. அவங்க அப்படி எட்டி பார்ப்பாங்க, சரி அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஆட்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா தன்கிட்ட வேலை பார்க்குற அந்த பெண்கள் அப்படின்னு. அப்புறம் இப்படி அவங்க தலையை சாய்ச்சாங்கன்னா கேமரா அங்கே போவோம், அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இந்துத்துவ படத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு காட்சி, ஒரு விபச்சார கூடத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் விபச்சாரம் நடக்குதுங்கிறது அது மாதிரியான ஒரு யதார்த்தத்தை காட்டின படம் தான் அது. அது ஒன்று. அடுத்தது கோயிலில் கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த குணாவை வந்து அவங்க சித்தப்பா அழைச்சிட்டு போவார். சித்தப்பா கதாபாத்திரத்தில் நடித்தவர் ஜனகராஜ். குணா ஒரு யதார்த்தமான வெகுளியான ஆளில் அவர்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி, வாப்பா உனக்கு எல்லாம் கிடைக்கும், அபிராமிலாம் கோயிலில் இருப்பா, நீ வா, நீ வந்து அந்த பூட்டை திறந்து மட்டும் எனக்கு கொடுத்துட்டு அப்படின்னா இவரும் அந்த மாதிரி ஏமாந்து போய் போவார். அந்த நேரத்தில் ஜனகராஜ் தன்னுடைய 2 கூட்டாளிகள் கூட சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துட்டு, அம்மா இந்த கொள்ளையை நல்லபடியாக நடத்தி கொடுத்துரு, உனக்கு 50% கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. உடனே பக்கத்தில் இருக்கிற அவருடைய கூட்டாளியா என்ன சொல்கிறேன், சும்மாப்பா அப்படிம்பார். அதாவது கடவுளையே ஒரு ஜனகராஜ் ஏமாத்துறாரு, கொள்ளடிக்க போகிறவர் அந்த குணாவுடைய சித்தப்பா அப்படின்னு. இப்படிப்பட்ட காட்சி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் எப்படி இந்துத்துவ திரைப்படமாக இருக்கும்? இல்லை இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பார்த்தவழி பார்த்தபடி பாடல்கள் முடிந்த அந்த கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வந்து பூமியிலேருந்து கிளம்பி வர்ற மாதிரியும் சிவன் பார்வதி ஒன்று சேர்வது மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். இதெல்லாம் காலங்காலமாக கற்பிக்கப்பட்ட ஒரு கற்பிதத்தில் வளர்ந்த ஒரு இளைஞனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் தானே தவிர, இந்த ஒரு படத்தில் வந்து மக்களை இந்த மாதிரி திசை திருப்பணும் அப்படிங்கிறனால முழுமையாக பார்த்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவவாதிகள் தான் கோவப்படணும், இந்த மாதிரியான காட்சிகள் வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் வந்து கோயிலில் வந்து கொள்ளடிக்கிறது, கடவுளை வந்து குணாவுடைய சித்தப்பா வந்து ஏமாத்துறது, இந்த மாதிரியான காட்சிகள்னு. அதனால் நிச்சயமாக அது இந்துத்துவ படம் அல்லது யதார்த்தமான ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், மிக சுவாரஸ்யமான திரைப்படம். நிச்சயமாக பார்த்தவர்கள் மறுபடியும் பார்ப்பாங்க, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. புதிய இளைஞர்கள் நீங்களும் பாருங்கள். நன்றி.